ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் 23. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 780 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 2 பிஹெச்கே பிளான் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிளான் வந்து நமக்கு நார்த் ஃபேஸிங்கில் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட லேண்டோட டைமென்ஷன் எடுத்துட்டிங்க அப்படின்னா, இந்த சைடு வந்து 28 அடி இருக்குது, இந்த சைடு டைமென்ஷன் வந்து 28 அடி இருக்குது. ஸோ பர்ஃபெக்ட்லி ஸ்கொயர். ஸோ ஸ்கொயரான ஒரு சைட்டு. இந்த சைட்டில் வந்து ஒரு 750 ஸ்கொயர் ஃபீட் வருது. இதில் வந்து நம்ம ஒரு 2 பிஹெச்கே வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு மெயின் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ மெயின் டோர் வந்து இங்கே கொடுத்துருக்கோம். மெயின் டோர்லேருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ கிளைண்டோட ரெக்குயர்மெண்ட் கொஞ்சம் பெரிய ஹால் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து 17 அடிக்கு 10 அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம். இதுக்கு வந்து தனியாக ஃபோர்ட்டிகோ வந்து பிளான் பண்ணல. ஸோ இது வந்து முன்னாடி இருக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு இடம் இருக்குது அப்படிங்கிறனால டைரெக்டாக வந்து இங்கே மெயின் டோர் வந்து வச்சுருக்கிறோம். ஸோ மெயின் டோர்லேருந்து வந்து நம்ம ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஹால்லேருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன லாபி வந்து கொடுத்துருக்கோம். இதுலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் அப்படிங்கிறனால இங்கே வந்து நமக்கு ஸ்டேர் கேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். வீட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டேர் கேஸ் வந்து இந்த மாதிரி ஏறி திரும்ப இப்படி ஏற மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கடியில் வந்து ஒரு சின்ன டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ காமன் டாய்லெட் வேணும் அப்படிங்கிறனால இந்த இடத்துல வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஓப்பனிங் இருக்குது. இங்கே வந்து கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ கிச்சனோட டைமென்ஷன் வந்து 11 அடிக்கு 6 அடி அப்படிங்கிற சைஸில் கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ நீளம் அகலமாக அதிகமாகவும் அகலம் வந்து குறைவாகவும் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து நமக்கு மாஸ்டர் பெட்ரூமாக இருக்க போகுது. இந்த பெட்ரூமோட டைமென்ஷன் வந்து 11 அடிக்கு 10 அடி அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து இங்கே வந்து ஒரு அட்டாச்சு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மாஸ்டர் பெட்ரூமில் ஒரு அட்டாச்சு டாய்லெட் இருக்க மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். டாய்லெட்டோட சைஸ் வந்து 6 அடிக்கு 4 அடி அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது இங்கே ஒரு டோர் இருக்குது. ஸோ இந்த டோரில் பார்த்திங்கன்னா ஒரு செகண்டரி பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ 2 பெட்ரூமே வந்து சேம் சைஸ் தான். ஸோ அது வந்து குபேர மூலையில் இருக்கிறனால அதை வந்து நம்ம மாஸ்டர் பெட்ரூமாக வச்சுருக்கோம். ஸோ இதோட டைமென்ஷன் வந்து 11 அடிக்கு 10 அடி அப்படிங்கிற சைஸில் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு செகண்டரி டோர் வந்து விட்டுருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பார்க்கிங் வந்து தனியாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளைண்டோட ரெக்குயர்மெண்ட் பார்க்கிங் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து இங்கே வந்து 10 அடிக்கு 11 அடி அப்படிங்கிற சைஸில் நம்ம பார்க்கிங் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ மெயின் டோர் வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு நார்த் ஃபேஸிங் இருக்கணுங்கிறக்காக நம்ம இந்த இடத்துல வந்து மெயின் டோர் வந்து வச்சுருக்கோம். ஸோ இங்கே வந்து நம்ம மெயின் டோர் வச்சுட்டு இங்கே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல வந்து இது மெயின் டோராக மாற்றிருக்கலாம். பட் ஆனால் ஃபேஸிங் வந்து மாறிடும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து மெயின் டோர் வந்து இங்கே வச்சுருக்கோம். ஸோ இந்த சைடு வந்து முன்னாடி வந்து ஷீட்ஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து பார்க்கிங் வந்து தனியாக வந்து கொடுத்துருக்கோம். இந்த பார்க்கிங்கோட டைமென்ஷன் வந்து 10 அடிக்கு 11 அடி அப்படிங்கிற சைஸில் பார்க்கிங் வந்து தனியாக கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு விண்டோ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஹாலுக்கு வந்து இங்கே ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து இந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து இந்த சைடும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டோருக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது கிச்சனுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். பெட்ரூமுக்கு டோருக்கு ஆப்போசிட்டில் இந்த சைடு ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த பெட்ரூமுக்கு டோருக்கு ஆப்போசிட்டில் விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு இந்த சைடு வந்து ஒரு விண்டோவும் இந்த சைடு வந்து பெட்ரூமுக்கு ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். டாய்லெட்டுக்கு வந்து இங்கே வென்டிலேட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 750 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 பிஹெச்கே நார்த் ஃபேஸிங் பிளான். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.